வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, பிரசன்ன ஜோதிடர், பினான்சியல் ஆஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர் அசோக் கந்தசாமி சார் தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படிங்க? நல்லா இருக்கு. சூப்பருங்க. கடந்த வீடியோல வந்து ராகு பத்திலாம் போடுறது நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதே சீரீஸ் தான் கண்டினியூ பண்றோம். அந்த வகையில வந்து சுக்கிரன் 12 வீடுகளில் சுக்கிரன் என்ற பலன்கள் பத்தி பார்க்க போறோம். அதாவது சுக்கிரனை பத்தி உங்க இதுல டெஃபினிஷனா கொஞ்சம் சொல்லிருக்கீங்க. சுக்கிரன் அப்படிங்கறது இப்ப நம்ம போன வீடியோல குரு பார்த்தோம் இல்லையா? ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு ஜீவகாரகன். ம். இந்த சுக்கிரனுங்கிறது பெண்களுக்கு ஒரு ஜீவகாரகன். அப்ப பெண்கள் மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்கணுமானா அப்படி கிடையாது. ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் மனைவியோட சண்டை சச்சரவு, அந்த சுக்கிரன் மூலியமா கிடைக்கக்கூடிய எந்த இன்பமும் அவங்களுக்கு கிடைக்காது. அதை என்ஜாய் பண்ண முடியாது. அது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா அவங்களே அவங்களுடைய வாழ்க்கையே சரியா வாழ முடியாத சூழலுக்குள்ள போயிடும். அப்போ திருமணத்துக்கும் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? ஒரு திருமணம் பொருத்தம் வருதுன்னா அது பார்ப்போம் இல்லையா? இப்போ வந்து ஏன் இந்த சுக்கிரனுக்கு மட்டும் நம்ம தனியா எடுக்கிறோம், குரு தனியா எடுக்கிறோங்கிற ரீசன் வந்து என்னன்னா, இப்போ ஒரு திருமண பொருத்தத்துக்காக ஒரு வீட்டுல இருந்து வராங்க, ஒரு ஆண் வீட்டுல இருந்து வராங்க. ஐயா இந்த மாதிரி அந்த பெண்ணுடைய குணம் எப்படி இருக்குங்கிறத சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம என்னன்னா அந்த திசா புத்தி இதுகளை மட்டும் போதாது. அந்த பெண்ணுடைய குணம் தெரிஞ்சதுக்கு 1ஆம் பாவத்துக்கு கூட அந்த சுக்கிரனுங்கிற காரகத்துவத்தையும் பார்த்தால் மட்டுமே அந்த பெண்ணுடைய குணம் என்னங்கிறது நம்மளுக்கு நன்றாக தெரியும். இப்போ நிறைய இடத்துல தவறக்கூடிய விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, பிரிவினைங்கிறது ரெண்டாவது. பட் உள்ளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆணுடைய ஜாதகத்துல குரு கேது இருக்கு, பெண்ணு ஜாதகத்துல சுக்கிரன் கேது, ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சா ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. லைஃப் லாங் பிரச்சனையா தான் இருக்கும், ப்ராப்ளமேட்டிக்கா தான் போகுது. இப்ப அவர் குரு கேது இருந்தா, ஒரு பெண்ணுக்கு வந்து சுக்கிரன் கேது இருக்கு, இந்த சுக்கிரன் குரு சேர்த்து வச்சோம்னா தான் சரிப்பா அவர் அந்த மாதிரிதான் இருப்பாரு, அவர் கஞ்சித்தனமா தான் படுவாரு, கொஞ்சம் கோவப்படுவாரு, புரியாம பேசுவாரு, நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்னு போவாங்க. சேம் சுக்கிரன் அவனுக்கு இருந்தா எனக்கு கோவம் இருக்காதா, அப்ப நானும் பண்ணுவேன்ல அப்படிங்கிற மாதிரியான ஏட்டிக் பூட்டியாவே போகும். அப்ப அந்த கேரக்டரை டிசைன் செய்வதற்கும் அவருடைய வாழ்க்கையுடைய எந்த மாதிரி வாழ்க்கையை வாழுவாங்க அப்படின்னு சொல்லுவதற்கு தான் அந்த கிரக சேர்க்கை, அந்த ஜீவக்காரகனை நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ குருங்கிறது ஆண், பெண்ணுக்கு ஜீவக்காரகன் சுக்கிரன். அப்ப ரெண்டு பேர்த்துக்குமே குருவும் முக்கியம், சுக்கிரன் முக்கியம். அதனால அதை நம்ம தெளிவா நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. சோ அந்த வகையில வந்து பார்க்கும் பொழுது இப்ப 12 பாவத்திலையும் சுக்கிரன் எங்க இருக்கோ அதுக்கான பலன் நீங்க வந்து கேக்குறீங்க. இப்போ 1ஆம் பாவத்துல சுக்கிரன், லக்னத்தில் சுக்கிரன், லக்கணத்தில் சுக்கிரன். ஸோ இந்த லக்கணத்தில் சுக்கிரன் வந்து பார்த்துட்டிங்கனாலே முதல்ல ஒரு சிற்றின்பம் எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. லக்னாதிபதி ஜீவக்காரகனுடைய சுபக்கோட்களோட இருந்து ஒருத்தருக்கு லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தால், திரும்பியும் நோட் பண்ணிக்கிங்க, லக்னாதிபதியும் 1ஆம் பாவமும் சுபக்கோட்களோட தொடர்பு கொண்டிருந்தால் இந்த லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க எப்பொழுதும் கையில பணத்தோடையே இருப்பாங்க. கையில பணமே இல்லையா, இப்போ 10 கிரெடிட் கார்டு இருக்கு, எப்படியும் ஒரு 10-20 லட்சம் இருக்கு, எப்போ வேணாலும் பயப்படாம போய் போடணும். அதுதான் லக்கணத்துல சுக்கிரன். புரியுதுங்களா? ஸோ அப்போ அவங்களோட இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்பமத்தை நோக்கியே போவாங்க. இப்போ வந்து ஒரு மூவி பாக்குறது, இல்ல ஒரு காஃபி குடிக்கிறது, இதெல்லாம் பண்ணா எனக்கு ஒரு சின்ன ஒரு சிற்றின்பமா இருக்குங்கிற ஒரு இது, கொஞ்சம் லக்ஸுரி பிராண்டடா யூஸ் பண்றது, நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது, ஸ்வீட் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, அப்புறம் ஆள் வந்து பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தெரியுது, ரொம்ப அழகோட சேர்ந்து ஃபிட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்தோட சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு இருக்கும். இவ்வளவு அழகா எவ்வளவு ஃபிட்டா இருக்காங்க பாருப்பா அப்படின்னு ஒரு வசீகரமான ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரனை குறிக்கும். ஸோ ஓவராலா 1ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது ஒரே விதத்துல மட்டும்தான் நம்ம ஜாக்கிரதையா பார்க்கணும். லக்னாதிபதியோ இல்ல ஜீவக்காரகனாகிய அந்த ஜாதகத்துல அசுப கோட்களோட தொடர்போ அஷ்டமாதிபதியோட தொடர்பு இருந்தாதான் போதை கடுமையாகும். ட்ரிங்க் பண்றது, ஒரு சின்னதா ஒரு மது அருந்து விட்டு அந்த போதையிலேயே இருக்கணும்னு நினைக்கிறது, இது ஒண்ணுதான் அந்த நெகட்டிவ். அது 1ஆம் பாவம் மற்றதும் சுபகோட்களோட இருக்கும் பொழுது அவங்க அந்த இதுக்குள்ள போக மாட்டாங்க. நல்ல விதமான ஒரு இது மூவி பாக்குறது, ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்றது, இல்லைன்னா பிடிச்ச சுவையான உணவை செஞ்சு சாப்பிட்றது, பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் ஒரு சுற்றுலா போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து 1ஆம் பாவத்துல சுக்கிரன் நல்லது. அதே மாதிரி 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், 2ஆம் பாவத்துல சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை எப்பொழுதுமே சந்தோஷமா வச்சுப்பாங்க. இவங்க இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரெண்டாவது வருவாய், இன்கம் வந்துகிட்டே இருக்கும், சிறு பணம், அவர்களுக்கு எப்பவுமே பணம் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய இதுல எந்த இடத்துலயும் பணம் இல்லாம இருக்காது, ஏதோ ஒரு வழியில பணம் வந்துகிட்டே இருக்கும். குடும்பத்துல இவர் இருந்தாருன்னா மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு நபர்.
வாக்கு ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதே ஸ்வீட்டா கொடுப்பாங்க. இப்போ நம்ம 2 விஷயத்த எடுத்துக்கலாம். 10ஆம் தேதி அதுக்குள்ள உனக்கு கொடுக்குற வாங்கிட்டு போடா அப்படிம்பாங்க. 10 இல்லைனாலும் 20ஆம் தேதிக்குள்ள நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு ஒரு ஸ்வீட்டா சொல்றது. பேசியே நான் கவுத்துட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் 2 லட்சம். அதை ஒரு கடன் கொடுத்தவங்ககிட்ட போய் வசூல் வாங்க போகும்போது அவங்களே பேசி பாவம் உனக்கு எது கஷ்டமோ அப்படின்னு சொல்லி இவங்க வந்துடுறது. இந்தாப்பா இன்னும் 10,000 வச்சுக்கப்பா. அந்த மாதிரி வந்து 2ல சுக்கரன் இருக்கிறத நம்ம இது பண்ணி. ஆனா அது சாமர்த்தியம் தான் இல்லைங்களா? அது 2ல சுக்கரன் இருக்கிறது. அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருங்க. அது உங்களுக்கு அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் சுக்கரன். இவங்க வந்து பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இது முதல்ல 1ஆம் பாவத்துக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி இந்த ஜாதகருடைய சகோதரிகளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம 1ஆம் பாவத்தை என்ன சொன்னோமோ அதை எடுத்துக்கலாம். ஜாதகருக்கு எந்த மாதிரி இருக்குன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு டிராவல் போயிட்டு வந்தா ஒரு நல்ல இன்கம், ஒரு மாற்றம், வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ட்ரிப்பு போயிட்டே இருப்பாங்க தெரியுமா? இது ஒரு டீ சாப்பிட்றதுக்கு ஒரு ஊட்டி போறது, இதெல்லாம் இந்த 3ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய கேஸ் தான் ஜாதகரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க சின்ன ஒரு முயற்சி செஞ்சாலும் அதுக்கான ஊதியம் கிடைச்சிடும். புரியுதுங்களா? வெற்றி தோல்வி 2வது, ஊதியம் கண்டிப்பாக இருக்கும். முயற்சி செய்வதை ஜாலியா செய்வாங்க. என்னடா எப்ப பாரு சந்தோஷமாவே இருக்கிற அப்படிமா. இப்ப தோத்துட்டா நீ ஏன்னா சந்தோஷமா இருக்க? தோத்தக்கு நான் என்ன பண்ண முடியும்? மறுபடியும் நான் இது பண்ணிக்கிறேன். எப்ப பாரு உனக்கு பிரச்சனையே இருக்காத, சந்தோஷமாவே இருக்காங்களே அப்படிங்கிறது எல்லாமே அந்த 3ல சுக்கரன், தனித்த சுக்கரன். அது இன்னும் ஆட்சி பெற்றிருந்தாலும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. நாளைக்கு ஒரு 1 லட்சம் கட்டணும், கையில 5000 ரூபா தான் இருக்குனாலும் ஜாலியா இப்போ அதை படத்து போமா வேற எங்காவது போமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபர்களா இருக்கக்கூடிய ஆளுங்க தான் 3ல சுக்கரன். 4ஆம் இடத்தில் சுக்கரன். 4ஆம் இடம் சுக்கரன். தாய் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே சப்போர்ட்டபிளா இருப்பாங்க. தாய் மூலியமா வருமானம், தாய் மூலியமா பணம், ஏதாவது உதவினா அம்மாட்ட கூட்டா போட்டு விட்டுருவாங்க தெரியுமா? அமௌண்ட்டை போட்டு விடுறது. வீட்டுல இன்டீரியரே ரொம்ப அழகா இருக்கிறது, வீடு ரொம்ப அழகா கட்டுறது, உள்ளுக்குள்ள அதிக செலவு பண்ணி பண்றது, சொகுசான காரா வாங்கணும்னு நினைக்கிறது. புரியுதுங்களா? கொஞ்சம் பிராண்டடா, கொஞ்சம் லக்ஸுரியா, நல்லா சொகுசா இருக்கிற மாதிரி. அதே மாதிரி உங்களுடைய வாகனங்கள் எல்லாமே வந்து விபத்துக்குள்ளேயே ஆகாது. எப்பொழுதுமே நல்லா இதுக்கும் விபத்தாகாது. நல்லா ஒரு வாகனம் வாங்கினாங்கன்னா நல்லா பார்த்துப்பாங்க. விதவிதமா புதுசா ஒரு வாகனத்தை வாங்கணும்னா ஒரே 2 வருஷத்துலயே இன்னொரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியது. அதுவும் நல்லா சொகுசா இருக்கிறது, வாகனம் மூலியமா நல்லா பேர் கிடைக்கிறது. இந்த கார் போனாலே இவருதான்ப்பா, இந்த பைக் போனாலே இவருதான்ப்பான்னு சொல்றது எல்லாமே 4ல சுக்கரன். தாயுடைய பலம் எப்பொழுதுமே இருக்கும். தாய்க்கு ஒரு நீண்ட ஆயுள் இருக்குங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்றேன், ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான், சுக்கரனுடைய அசுப கோட்கள் சேர்ந்து இருக்க கூடாது, சந்திரனுடையும் அசுப கோட்கள் சேர்ந்திருந்து மறைஞ்சிருக்க கூடாது அவருடைய ஜாதகத்துல. அப்படி இருக்கும் பொழுது இதை நாம் இந்த ஆயுளை மட்டும் பயன்படுத்தலாம். மற்றபடி 4ல சுக்கரனாலே தாய் மூலியமா நல்ல ஒரு சந்தோஷம், இன்பம் மட்டுமே தான் உங்களுக்கு. அடுத்த 5ஆம் பாவத்தில் சுக்கரன். 5ல் சுக்கரன். பெரும்பாலும் 5ல் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா பெண் குழந்தை உண்டு. ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை இருக்கிறதுக்கு ஒரு 90% இருக்கு. அதுக்கு இன்னும் நம்ம மறுபடியும் சொல்றோம், இன்னொரு 2 கிரகத்தையும் தசாபுத்தி எல்லாம் அனுசரிச்சு 2 பேர்த்தோட இதையும் வச்சா மட்டும்தான் உறுதியா இருக்கா இல்லையான்னு சொல்றோம். நீங்க சொன்ன ஒரு விதி தான், அது வந்து விதி விலக்கா நம்ம வந்து பாத்துக்கலாம். இன்னொன்னு பார்க்கணும். 5ல் சுக்கரன் இருக்கும் பொழுது பெண் குழந்தை உண்டு, சரிங்களா? பூர்வீக சொத்து உண்டு, பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்காது. அது மூலியமா தற்காலிகத்துல அவர் அனுபவிப்பாருங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. யோசனைகள், சிந்தனைகள் மூலியமா சம்பாதிக்கக்கூடியவங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த புக் மை ஷோ, 2வது அந்த டிக்கெட் புக்கிங், இதுலயே ஒரு கமிஷன்லயே நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஒரு புக் மை ஷோங்கிறது ஒரு படத்துக்கு டிக்கெட் புக் பண்றது. ஒரு டிக்கெட் புக் பண்ண ஒரு 30 ரூபா அவன் சார்ஜ் எடுத்துக்கிறான். ஒரு நாளைக்கு 1 லட்சம் டிக்கெட் விற்காது. அது எதுக்கு பண்றாங்க? ஒரு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு பண்றாங்க. அது மூலியமா அவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லையா? புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா இது எல்லாமே இந்த எண்ணங்கள், ஐடியா கொடுக்கறது 5ல சுக்கரன். ஐடியாலஜி உருவாகுறது 5ல சுக்கரன். 5ல சுக்கரன். இப்போ ஒன்றும் பண்ணல, இப்போ நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. எப்ப கூப்பிட்டு ஆர்டர் பண்ணா கொடுத்துருவோம். அவங்க அங்கிருந்து இங்கிருந்து டைப் பண்ணி பண்றது எல்லாமே. இப்போ ஓயோ 5ல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். அந்த ஐடியா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா அப்படிங்கறது மற்ற கிரகத்தை பார்க்கணும், சனியை பார்க்கணும், 10ஆம் பாவத்தை பார்க்கணும், 6ஆம் பாவத்தை பார்க்கணும். இது எல்லாமே இந்த ஐடியா கிடைச்சிடும். இந்த ஐடியா இன்னொருத்தர் சொல்லி அவரு கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த ஐடியா அவனுக்கு தோணாம இருக்கலாம். பட் இந்த ஐடியா கொடுக்கறது இந்த 5ல் சுக்கரன் தான். 5ல் சுக்கரன் ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும், எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. 6ல் சுக்கரன். 6ல சுக்கரன் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து கடன் வந்து என்னன்னா லக்ஸுரிக்காக வாங்குறது. இப்போ போய் ஒரு போன் வாங்குறாங்க, இஎம்ஐல வாங்குவாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு போன் வாங்குறாங்கன்னா இஎம்ஐ வாங்குவாங்க. ஸ்வீட் சாப்பிட்டது இதெல்லாமே இனிப்பு அதிகமா எடுத்துக்கிறது மூலியமா இது வர்றது, நம்மளுக்குள்ள உடல்ல வந்து
சுகர். சுகரோ இல்ல அந்த மாதிரி சின்ன சின்ன சுகர் சாப்பிட்டா அந்த பிம்பிள்ஸ் வந்துடும், சூடு ஆயிக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இல்லைங்களா. சிக்கன் அதிகமா சாப்பிட்டா சூடு, ஹீட் சேர, இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் மூலியமாக நம்மளுக்கு சேராம இருக்கு. நம்ம வாய்க்கு ருசியா சாப்பிட்டு அது உடல்ல சேராம இருக்கிறதெல்லாம் ஆறுல சுக்கரன். அது மாதிரி லக்ஸுரிக்காக கடன் வாங்குறது, பந்தாக்காக கடன் வாங்குறது, ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குறது எல்லாமே ஆறுல சுக்கரன் தான் வரும். வீம்புக்குனே பண்ணுவாங்க இல்லைங்களா. நான் வீம்புக்குன்னு நீ என்ன பண்றதா, இப்ப கடன் வாங்கி நான் போறோம் பாரு, நான் ட்ரிப் போறோம் பாருலாம் போறது. நான் ஒரு கார் வாங்கிட்டேன், இந்த இதை விட ஹையஸ்ட் ஒரு கார் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஆறுல சுக்கரன் இருக்கக்கூடிய வேலைகள் செய்யும். ரெண்டாவது வந்து நல்ல வேலை வாய்ப்பு அமையும், புரியுதுங்களா. நல்ல வேலைக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்லா செட் ஆயிடுவாங்க. நல்ல ஒரு நிம்மதி பீஸ்ஃபுல்லான வேலைகள் வந்து செட் ஆகும். இதுக்கு ஒரு சின்ன விதிவிலக்கு என்ன சொல்ல வரோம்னா, சனியும் பார்க்கணும். ஒரு சனிக்கு இது வந்து ஆறுல சுக்கரன் இருந்தா இவர் போனா அந்த வேலை பண்ற நண்பர்கள் நல்லா இருப்பாங்க. பட் அங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளியேறிப்பார், ஒரு வருஷத்துக்கு ஒரு கம்பெனி விட்டு மாறிப்பார். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விதிகள் மட்டும் இருக்கு. பட் நான் சொல்றது பொது விதிகள் அந்த 6ஆம் பாவத்துல இருக்கக்கூடியது. ஸோ அப்ப அந்த 6ல இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே செய்யக்கூடியவர் தான். பட் ஃபிட்னஸ் கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது, அது ஒரு நெகட்டிவ். நோய் வரக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரெண்டாவது கடன்னால எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன்னால எதிரிகள் உருவாங்க. ஆமா. அப்போ என்னன்னா ஹெல்த்தையும் லோன் வாங்கும் போது மட்டும் ஜாக்கிரதையா இருக்கு. இவங்க பெரிய கடன்ல ஒண்ணு வாங்காம தேவைக்கு என்னமோ அது வாங்கி, தேவைக்கு வாங்கலாம், ஆடம்பரத்துக்கு வாங்க. 7ஆம் கலத்திரஸ்தானத்தில் சுக்கரன். ஸோ அப்போ 7 சுக்கரனாலே ஆப்போசிட் ஜெண்டர் யாரும், மனைவியா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், மிக அழகாக இருக்கக்கூடிய நபர்கள். அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 7ஆம் பாவத்து மூலியமா எதிர்நபர் மூலியமா கிடைக்கக்கூடிய இன்பங்கள் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். நான் 1ஆம் பாவத்துக்கு சொன்னது எல்லாமே அவங்க 7ஆம் பாவம் அவங்க பண்ணுவாங்க, பார்க்க அழகா இருப்பாங்க. பட் 1ஆம் பாவத்துக்கு என்னெல்லாம் சொன்னோம், இந்த பர்ஃபியூம்கே காஸ்ட்லியா வாங்குறது, பிராண்டட் ஷர்ட்ஸ், பிராண்டட் சுடிதார், இந்த மாதிரி வந்து எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பிராண்டடா போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் செய்வாங்க. ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா இவர் ஒரு வாடிக்கையாளர் ஒரு கடை வச்சிருக்காங்க, இல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்றாருன்னா வரக்கூடிய நபர்கள் மூலியமா ஒரு நல்ல லாபம் தான் இருக்கு, நல்ல கிளைண்ட்ஸ் தான் வருவாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ வரைக்கும் 1ல இருந்து 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். 6ஆம் பாவம் மட்டுமே நம்மளுக்கு ஒரு அளவுக்கு ஒரு நெகட்டிவே தவிர 7ஆம் பாவம் மிகச்சிறப்பு. அது ஒரு வரன்னு சொல்லலாம் இல்லைங்களா. நிறைய பேர் சொல்லுவாங்க, டேய் இந்த பையனுக்கு இந்த பிள்ளையா, இந்த பிள்ளைக்கு இந்த பையனா அப்படிங்கிறாங்க. எல்லாமே அவங்க 7ஆம் பாவத்துல சுக்கரன் இருக்கு. இவங்க எப்படி இருக்கிறாங்கிறதுலாம் கவலை கிடையாது. 7ஆம் பாவத்தோடையோ அதிபதியோடையோ சுக்கரனோ, சுக்கரன் சபையில சேர்ந்தா ரொம்ப ஃபிட்டா அழகா இருக்கிற மாதிரி, சினிமால பாக்குற மாதிரி ஆக்டரா இருக்கட்டும் அந்த மாதிரிதான் அமையும். வெறும் சுக்கரன் இருந்தா அழகா இருப்பாங்க. அதனால வந்து என்னன்னா அது கிரகம் தான் முடிவு பண்றது. நிறைய பேர் கேக்குறது என்னன்னா, இப்ப 7 சுக்கரன் தான் அதிகமா காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. 7 சுக்கரன் காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு வந்து கம்மி, பெருசா அதுதான் உறுதியா சொல்லக்கூடியது இல்ல. காதல் அப்படின்னாலே புதன் தான், புரியுதுங்களா. அந்த காதல் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சொல்றது கேது, 5ஆம் பாவம். 5ல சுக்கரன் இருக்கிறது கூட காதல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஒரு 10% சொல்லலாம். 7ல சுக்கரன் இருக்கிறதுங்கிறது கிடையாது. 7ல சுக்கரன் வந்துட்டாலே அது உங்க மனைவி ஸ்தானத்துக்குள்ள போயிடும், புரியுதுங்களா. அது வந்து நம்ம லவ் பண்ணும் பொழுது அதை 7க்குள்ள எடுத்து கொண்டு வருவதுங்கிறதே சரியாகி இருக்காது. 8ல் சுக்கரன் எப்படி நம்ம 6க்கு சொன்னோமோ அதே மாதிரி 8ம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான். என்ன இந்த 8ல சுக்கரன் இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மனைவியும் இல்ல பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட பார்ட்னரா சேர்ந்து சம்பாதிப்பாங்க. நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க மனைவியோ கணவரோ அவங்க சம்பாதிப்பாங்க, அது ஒரு பாசிட்டிவா இருக்குமே தவிர 8ல சுக்கரன் இருக்கும்போது சுக்கர திசையோ புத்தியோ வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா பண இழப்பு வர்றது, ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, ஒருவரை நம்பி ஒரு ஜாமீன் போட்டு ஏமாறுறது, புரியுதுங்களா. ஸோ அப்போ மனைவி மூலியமா கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எதுவுமே அனுபவிக்க முடியாம போறது. இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகமா இருந்தா வெளிநாட்டிலேயே அதிகமா இருக்கிறது. 8ல சுக்கரன் வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனியில வேலை செய்யறது, இல்லை வெளிநாட்டுல படிக்க போறது, வெளிநாட்டிலேயே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா இருக்கு. இல்ல வெளிநாட்டு கணவர் வருவதுதான் ரொம்ப அதிகமா நம்ம பார்ப்போம். 8ல் இருக்கிற அசிங்கமானது ஏற்படுமா, அது நம்ம இப்ப என்ன லக்னம் அந்த ஆதிபத்தியத்தெல்லாம் பொறுத்துதான் நம்ம சொல்ல முடியும். இப்ப ஃபாரின் போயிட்டாங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, இன்னும் நல்லா இருக்கு வாழ்க்கை, நல்லா இருக்கு, சின்ன சின்ன தொந்தரவோட போயிடும். நீங்க 8ல சுக்கரன் வந்து சுக்கர திசை நடந்து இந்த உள்ளூர்லயே வீணா அசிங்கப்படுவதற்கு, உங்களுடைய பண இழப்பாகிறதுக்கு, ஹெல்த் இஷ்யூ வருவதற்கு எல்லாமே 99.9% வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கிறோமா வேற இடத்துக்கு போறோமா அப்படிங்கிறது எல்லாமே அந்த லக்கணத்தோடையும் திசா புத்தி அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர்பை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும்.
பட் 8ல இருக்கிறது நான் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல மாட்டேன், அது கொஞ்சம் நெகட்டிவ் தான். 9 சுக்கிரன். 9ல சுக்கிரன் நான் 1ஆம் பாவத்துக்கு என்ன சொன்னோமோ அது அப்படியே தந்தைக்கு எடுத்துக்கும். ஸோ தந்தை வழி சொத்து நம்ம அனுபவிக்க முடியும். தந்தை நம்ம அதே மாதிரி வந்து எல்லாம் பிராண்டடா இருக்கும்னு நினைப்பாரு. ரொம்ப ஒரு சிற்றின்பத்தை நோக்கி போயிட்டு நல்லா ஒரு இந்த மாதிரி 1ஆம் பாவத்துக்கு என்னெல்லாம் சொன்னோமோ அது எல்லாமே தந்தை வழியில கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ சொத்துக்கள் மேக்சிமம் வந்து எல்லாம் அனுபவிப்பார். இந்த ஜாதகர் எந்த ஜாதகத்துல 9 சுக்கரன் இருக்கோ அந்த ஜாதகர் தந்தையோட சொத்தை அனுபவித்து தான் இந்த வாழ்க்கையை முடிப்பார் அப்படிங்கறத நம்ம ஷோர் ஷார்ட்டா எடுத்துக்கலாம். சொத்து பிரச்சனைகள் எதுவும் வராது. தந்தை சைட்லேருந்து கரெக்டாக பிரித்து கொடுப்பாங்க. தந்தை மூலியமா ஒரு நல்ல ஒரு இன்பமான ஒரு விஷயம் தான் இவருக்கு நடக்கும். 10ல் சுக்கிரன். 10ல் சுக்கிரன் வந்து ஒரு யோகம் சொல்லலாம். ஒரு எப்படின்னா இவரு தொழில் வந்து சரியா செய்யறாரா தப்பா செய்யறாராங்கிறதுல ஏதோ ஒரு வழியில பணம் வந்து தப்பா இருந்தா கூட ஒரு அளவுக்கு போயிடும். லாஸ் இல்லப்பா ஏதோ வந்துருச்சுங்கிற மாதிரி. 10ல சுக்கிரங்கிறது தொழில் ஸ்தானத்துல ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், பணம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த 10ல் சுக்கிரன் நிறைய பேர் சொன்ன மீடியா ஃபீல்ட்ல அதுல இருப்பான்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்க? 100% வந்து பாத்தீங்கன்னா சனி சுக்கிரனோ இல்ல 10ல சுக்கிரன் இருக்கிறவங்களோ மீடியா சார்ந்த துறையில இருப்பாங்க. ஒரு சின்ன யூடியூப் வச்சிருந்தாலே இப்பெல்லாம் மீடியா தான். புரியுதுங்களா? வேற வேலைகள் பார்த்தாலும் இந்த பார்ட் டைம்ல இது போடுறது, பிளாக் போடுறது, இந்த மாதிரி இருக்கிறது இல்ல மீடியா சார்ந்த துறையில இருக்கிற கலைத்துறைக்குள்ள வந்துருவாங்க. இல்லைன்னா மீடியா சார்ந்த துறைகளுக்கு ஏதாவது சப்ளை பண்றது. இப்ப கேமரா சேல் பண்றது, மொபைல் சேல் பண்றது, ரெண்டாவது ஸ்வீட் கடை வச்சிருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே சுக்கிரன் சார்ந்த தொழில்கள் தான் அவங்க பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மீடியா சேர்ந்த துறைகளுக்கு ஏதாவது சப்ளை பண்ணிட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒரு வழியில தொடர்ந்து. 11ல் சுக்கிரன். 11ல சுக்கிரன் சேம் நம்ம 2 சுக்கிரன் மாதிரி 11 எடுத்துக்கலாம். இவருக்கு பெரிய பெரியமான பணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பயணங்கள் மூலியமா, வெளிநாட்டு பயணங்கள் மூலியமா நற்செய்திகள் இவர் அடுத்தடுத்து வளர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ எப்படி 2 ஒரு பிளஸ் பாயிண்டா சொன்னோமோ 11 ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். 11ல சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது ஒரு அந்த திசாபுத்தி காலத்துல மிகப்பெரிய உயரத்துக்கு வருவாங்க. திரும்ப இதுல ஒரு விதிவிலக்கு என்னன்னா சுக்கிரன் கேதுவோ, சுக்கிரன் சனியோ, சுக்கிரன் செவ்வாயோ இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான அம்சமா 11ஆம் பாவத்துல இருக்கும். 12ஆம் இடத்தில் சுக்கிரன். 12ல 6, 8, 12 இது நான் எப்பவுமே சிறப்புன்னு சொல்ல மாட்டேன். 12ல ஒரே ஒரு சிறப்பு எதுனா வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு மத்த சனி நல்லா இருந்து லக்னாதிபதி வெளிநாட்டுல வேலை செஞ்சு நல்லா சூப்பரா இருக்காங்க. ஸோ அப்ப 8, 12க்கு மட்டும் இது ஒரு விதிவிலக்கு இருக்கு. அப்ப நீங்க ஃபாரின் போறீங்க இல்ல வெளிநாட்டு பயணம் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது அங்க ஒரு ஜாப் பாக்குறீங்கன்னா பெரிய நெகட்டிவிட்டியான பலன்கள் கிடையாது. இப்ப 12ல சுக்கிரன் தாராளமாக ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது நல்லா சிறந்ததா இருக்கு. இங்கே இருக்கும் பொழுது என்னன்னா விரைய செலவுகள் ரொம்ப அதிகமா வருது. இப்போ ஒரு சட்டை வாங்கி போடுறாங்க, ஒரு டைம் தான் போடுவாங்க, அடுத்து 10ஆம் போறது. மொபைல் வாங்கி கீழே உடைச்சது மறுபடியும் ஒண்ணு வாங்குறது, மாதிரி கடன் மேல கடன். ஏதாவது வந்து இவங்க 12ல சுக்கிரன்லாம் போய் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க பணம் கொடுக்குறாங்க ஒருத்தங்கிட்டனா விரோதி ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? பணம் கரெக்டா வராது. ஒரு காரை வந்து ஃப்ரெண்டு கடனா கொடுத்தா கார் டேமேஜ் ஆகிதான் வரும். எந்த பொருளும் கொடுக்க கூடாது. சுக்கிரன் சார்ந்த விஷயத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது அதுல உங்களுக்கு விரைய செலவு நடக்கும். நீங்க பண்ணலாம், நீங்க பண்ணும்போது ஆல்ரெடி விரயமா தான் இருக்கும். இன்னொரு விரைய நம்பி குடிக்கும்போது ஒரு முழு விரயமா இருக்கும். ஸோ வெளிநாட்டு தொடர்புகளுக்கு மட்டும் நல்லது. பட் இந்த இடத்துல அதே மாதிரி உங்க மறைமுக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது அதுல ஒரு சின்ன லாபங்கள் நல்லா வரும். ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் ட்ரேடிங் கிடையாதுங்க. ஒரு லேண்ட் பண்றாங்க இல்ல ஒரு கோல்டு பண்றாங்க, ஒரு கம்பெனில இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் ஷேர்னா எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் நடிச்சு ஒரு கம்பெனி இன்வெஸ்டரா போகும்பொழுது அதுல மறைமுகமா இருக்கக்கூடிய இதுல லாபம் வருது. நான் திரும்பி சொல்றேன், அது ஆதிபத்தியத்தை செக் பண்ணி தான் அதை நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவரால் பலன். ஓவராலா ஒரு பலனை வச்சு நம்ம சொல்லும் பொழுது 6, 8, 12 மட்டுமே நெகட்டிவ், மற்ற எல்லா இடத்துல இருந்தாலும் ஒரு சுப பலன் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ரொம்ப விளக்கத்தோட சொல்லியிருந்தீங்க. இந்த 6ஆம் பாவம் ரொம்ப நிறைய பேருக்கு உதவியா இருக்கும் எனக்கு நம்புறேன். ஸோ என்னன்னா அடுத்தடுத்து சீரிஸ் நம்ம பண்ணலாம். நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.